Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு சொன்னாக்க Kinemaster அப்ளிகேஷன் மூலமா நம்ம thumbnail அத YouTube thumbnail எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படினு சொல்லி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க Subscribe பண்ணலனா Subscribe பண்ணீங்க. கூட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் போற வீடியோல உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். இப்போ நான் Kinemaster அப்ளிகேஷன் ஓபன் பண்ணியிருக்கேன். சோ இப்போ இதல நம்ம வந்துட்டோம் அப்படி சொன்னா இங்க ப்ளஸ் ஐகான் இருக்கு பாருங்க. இந்த ப்ளஸ் ஐகான் நான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு 69 இருக்கு பாருங்க. இத நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் உள்ள வந்துட்டோம். உள்ள வந்த பிறகு நம்ம ஒரு மீடியால போய்ட்டு பேக்ரவுண்ட் நான் வந்து चूஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்க चूஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஒயிட் கலர் வந்து நான் चूஸ் பண்றேன். चूஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம பேக்ரவுண்ட் வந்து ப்ளைனா வந்து ஒயிட் கலர் இருக்கு. சோ இப்போ இதல வந்து நம்ம thumbnail வந்து மேக் பண்ண போறோம். இப்போ லேயருக்குள்ள போய்லாம் லேயருக்குள்ள போய்ட்டு சில PNG ஃபார்மட்ல நம்ம இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அத வந்துட்டு நான் இங்க எடுத்துட்டு வந்தறேன். நமக்கு எந்த மாதிரியான கேட்டகரிக்கு எந்த மாதிரியான PNG இமேஜ்லாம் வேணும்னு சொல்லி நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி இல்ல அதுக்கு சில வெப்சைட் இருக்கு, ஃப்ரீ வெப்சைட். சோ அதுல நீங்க போய்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இமேஜ் எல்லாம் எப்படி டவுன்லோட் பண்றது, இந்த மாதிரி PNG இமேஜ் எல்லாம் வந்து காப்பிரைட் ஃப்ரீ இமேஜ் எல்லாம் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கோம். சோ வீடியோவுடைய லிங்க் நான் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், நீங்க பார்த்து தெரிஞ்சிக்கலாம். நான் வந்து லேயருக்கு போறேன். லேயர் போய்ட்டு மீடியாக்குள்ள போய்ட்டு நான் அந்த இமேஜ் எல்லாம் நான் எடுத்துட்டு வந்தறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து YouTube உடைய பட்டன் நான் வந்து இங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். இத நான் வந்து இங்க மாதிரி சின்னதா பண்ணிக்கிறேன். நமக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்க வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இங்க கொண்டாந்து இங்க வச்சிட்டேன். இதெல்லாம் PNG ஃபார்மட்ல இருக்கக்கூடிய இமேजेस. இப்போ அடுத்து பாத்தீங்க அப்படினா நம்ம டெக்ஸ்ட் வந்து நம்ம இங்க ஆட் பண்ணனும். டெக்ஸ்ட்க்கு என்ன பண்ணனும், லேயருக்குள்ள போய்டுங்க. லேயர் போய்ட்டு இங்க டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த டெக்ஸ்ட்டை நம்ம கிளிக் பண்ணிட்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து YouTube னு டைப் பண்ணியிருக்கேன். இப்போ YouTube டைப் பேக்ரவுண்ட் ஒயிட் இருக்குறதால இந்த ஒயிட் தான் இருக்கு. டிஃபால்ட்டா வந்து ஒயிட் இருக்கும். சோ இப்போ நம்ம இது கலர் சேஞ்ச் பண்ணிக்கணும். டெக்ஸ்டோட கலர் இங்க இருக்கு பாத்தீங்களா, டெக்ஸ்டோட கலர் சேஞ்ச் பண்றதுக்கான கலர் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இத நீங்க கிளிக் பண்ணீங்கனா உங்களுக்கு வந்துட்டு கலர் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அத சுத்திரும் பாத்தீங்கன்னா வளைய மாதிரி இருக்கு பாருங்க. இதல நீங்க என்ன கலர் வேணாலும் நீங்க இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு சென்டர்ல இருக்கக்கூடிய இதல வந்துட்டு லைட் டார்க் இந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து Black கலர் வச்சிரறேன். Black கலர் வச்சிட்டு நான் இப்போ ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ நம்ம YouTube னு சொல்லி வந்துருச்சு பாருங்க. Black கலர் வந்துருச்சு. டெக்ஸ்ட் ஃபுல்லா நமக்கு Black கலர் வந்துருச்சு. இப்போ இதல என்ன பண்ண போறோம் அப்படினு சொன்னா நம்ம டெக்ஸ்ட்டை வந்துட்டு நம்ம இங்க கொஞ்சம் போல்ட் ஆக்கலாம். அதுக்கு நம்ம ஃபாண்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம். இங்க பாத்தீங்கன்னா ஃபாண்ட் ஓட ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதுக்குள்ளார போய்டிங்க அப்படி சொன்னா வந்து போல்ட் நான் வச்சுக்கிறேன். அதாவது வந்து ரோபோட் Black அப்படினு இருக்கு பாருங்க. இந்த போல்ட் நான் வச்சுக்கிறேன். பாத்தீங்கன்னா இப்போ வந்து போல்டா வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி நம்ம வச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம டெக்ஸ்ட் மறுபடியும் டெக்ஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். மறுபடியும் அதே டெக்ஸ்ட்டுக்கு போய்ட்டு நான் வந்து இப்போ thumbnail சொல்லிட்டு இங்க டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாத்தீங்கன்னா இங்க வந்து yellow கலர் நான் வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து இங்க yellow கலர் வச்சிருக்கேன். இதே மாதிரி நம்ம ஃபாண்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போறேன். இப்போ நம்ம வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இதல வந்து நம்ம பேக்ரவுண்ட் கொடுக்கணும். பேக்ரவுண்ட் கொடுக்கிறதுக்கு நீங்க ரைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படினு சொன்னாக்க உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர்னு இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இத வந்து எனேபிள் பண்ணி விட்டுருங்க. எனேபிள் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு இங்க இந்த ஆப்ஷன் நீங்க டச் பண்ணுங்க. கலர் ஆப்ஷன். நீங்க கலர் ஆப்ஷன் டச் பண்ணிட்டு இங்க கீழ பாத்தீங்க % இருக்கு பாருங்க. இத வந்து ஃபுல் பண்ணி விடுங்க. ஃபில் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் Black கலர் வந்துரும். சோ நீங்க என்ன கலர் வேணாலும் நீங்க இங்க चूஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்க அதே மெத்தட் தான். இந்த மாதிரி நீங்க चूஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க இப்போ நான் வந்து ப்ளூ கலர் வைக்கிறேன். ப்ளூல நீங்க லைட் டார்க் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து Black கலரே நான் வந்து வச்சுக்கிறேன். பேக்ரவுண்ட் அதாவது பேக்ரவுண்டே கலர் வந்து நான் Black கலர் चूஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 100% பண்ணீங்கனா தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த திக்னஸ் இருக்கும். இல்லன்னு சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கும். நம்ம ஃபுல் வச்சிருவோம். 100% வச்சிருவோம். 100% வச்சிட்டு ஓகே கொடுத்தலாம். ஓகே கொடுத்துட்டோம்னா இப்போ நமக்கு நல்ல பேக்ரவுண்ட் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓகே கொடுத்தலாம். ஓகே கொடுத்துட்டு இப்போ இதல பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டா நல்லா இருக்கும் அப்படினு நினைக்கிறீங்கன்னா மறுபடியும் அந்த லேயரை டச் பண்ணுங்க. லேயரை டச் பண்ணிட்டு நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்க டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதுக்குள்ளார போய்டுங்க. இதுக்குள்ளார போய்ட்டு நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கனா இத வந்து இந்த மாதிரி லைட்டா நீங்க ஸ்பேஸ் விட்டுக்கலாம். இந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்து ஸ்பேஸ் விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஓகே கொடுத்துறோம். ஓகே கொடுத்துட்டு அடுத்து வந்து ஒரு டெக்ஸ்ட் நம்ம இங்க ஆட் பண்ண போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணனும்னா இதே லேயரை நம்ம டச் பண்ணிக்கலாம். செலக்ட் ஆன பிறகு நீங்க சைடுல லெஃப்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணீங்க. 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் எடுத்துருங்க.
டூப்ளிகேட் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு இப்போ இன்னொரு டூப்ளிகேட் வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா மேலே இங்கே கீபேடு ஆப்ஷன் காட்டுது பாருங்கள், இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து நான் எரேஸ் பண்ணிட்டேன். எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேறு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தம்ப்நெயில் கிரியேட்னு சொல்லி நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கிறோம். பட் ஃபாண்ட் பார்த்திங்கன்னா அதே சேம் ஃபாண்ட் தான் வந்திருக்கு. பேக்ரவுண்ட் எல்லாமே கலர்ஸ் எல்லாமே சேம் வந்துருச்சு. இதே மாதிரி நம்ம வந்துட்டு அப்பப்போ நம்ம வந்து செட் பண்ணுறத விட ஒரே டைமில் செட் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ டூப்ளிகேட் வேணால் எடுத்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இங்கே செட் பண்ணிடுறோம். இப்போ நமக்கு வந்து தம்ப்நெயில் கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே செட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்னதாக ஒரு லோகோ ஒன்று நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு நான் ஒரு லோகோ வந்து PNG ஃபைலில் நான் வச்சுருக்கேன், அதை நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா Kinemasterடைய லோகோ நான் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதை நான் வந்து இந்த சைடில் நான் வந்து இந்த மாதிரி வச்சிடறேன் ஷார்ட்டாக வந்துட்டு. இப்போ நம்ம இங்கே தம்ப்நெயில் கொண்டாந்து லோகோ கொண்டாந்து நம்ம இங்கே வச்சுட்டோம். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் கரெக்டாக. இப்போ நம்ம வந்து எல்லாமே வந்துட்டு சரி பண்ணிக்கலாம், எங்கே எது வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சரி பண்ணி வச்சுருவோம். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பேக்ரவுண்ட் வந்துட்டு ஃபுல்லாக கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக டிஸ்பிளே ஃபுல்லாக நம்ம வந்து பேக்ரவுண்ட் வச்சுக்கலாம். இப்போ அது தம்ப்நெயில் வந்து அந்த லேயரை நான் வந்து டச் பண்ணிவிட்டு சைடில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் ஆல்ரெடி நம்ம பேக்ரவுண்ட் செட் பண்ணோம் அதே ஆப்ஷனுக்குள்ளார போயிடுங்க. அதே ஆப்ஷனுக்குள்ளார போய்ட்டு ஃபுல் வித் பேக்ரவுண்டுன்னு இருப்பாருங்க. இது நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லாகிடும். ஸோ அதே மாதிரி கிரியேட்லேயும் நம்ம வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம அந்த கிரியேட் அந்த லேயரை நம்ம டச் பண்ணிவிட்டு ரைட் சைடில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் இருப்பாருங்க, அது உள்ளாரே போய்ட்டு ஃபுல் வித் பேக்ரவுண்ட் இருப்பாங்க, அது எனேபிள் பண்ணி விட்ருங்க. இப்போ நமக்கு 2 வந்து எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம தெரிஞ்சிடலாம் எப்படி கிராஸாக இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிடும். நம்ம வந்து லைட்டாக இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து தம்ப்நெயில் வந்து நம்ம சரி பண்ணிட்டோம். இந்த லோகோ வந்து இப்போ நம்ம கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இங்கே லோகோ வந்து ஸ்மால் சைஸ் நான் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்கா தம்ப்நெயில் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இதில் வந்துட்டு நீங்கள் இந்த ஒயிட் கலர் வந்து நீங்கள் அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் ஃபஸ்ட்டு நம்ம வந்தோமே அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணிங்க. இப்போ நான் வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே விக்னெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இது நீங்கள் எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி இருக்கும். வந்து தம்ப்நெயில் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ ரெடி பண்ணிட்ட பிறகு இப்போ நம்ம விக்னெட்டில் வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். நீங்கள் விக்னெட் தேவையில்லைனா இந்த மாதிரி கூட ப்ளைனாக கூட நீங்கள் தம்ப்நெயில் வந்து மேக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து விக்னெட் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்துட்டு இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் கேப்சர் அண்ட் சேவ்னு இருக்கு பாருங்கள். இது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் தம்ப்நெயில் வந்துட்டு சேவ் ஆகிடுச்சு. நம்ம ஈஸியாக கொண்டு போய் நம்ம வீடியோக்குள்ளே தம்ப்நெயில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு விக்னெட் தேவையில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் மறுபடியும் வந்துட்டு இந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் நான் வந்து சூஸ் பண்ணிவிட்டு விக்னெட்டை வந்து எனேபிள் பண்ணதை டிசேபிள் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்துட்டு ஓகே கொடுத்துருவோம். ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் இதை நம்ம எத்தனை தம்ப்நெயில் வேணால் நம்ம காப்பி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இப்போ இந்த பாக்ஸ் உள்ளார போய்ட்டேன், சேவ் டு கேப்சர் அப்படின்னு கொடுத்துட்டேன், சேவ் ஆகிடுச்சு. இப்போ இது நம்மளோட கேலரியில் நம்ம சேவ் ஆகிடும், நம்ம தம்ப்நெயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஃபுல்லாக நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தம்ப்நெயில் ரெடி பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளில் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.